அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 45. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் பிறந்தார்கள். இவர்கள் தாம் ஜாலூத் என்ற கொடுங்கோல் அரசனை வெட்டி வீழ்த்தி பனி இஸ்ராயலுகளுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கலிபா என்ற புனைப்பெயரை இவர்களுக்கு தாம் அல்லாஹ் வழங்கினான். இவர்கள் நபியாகவும் அரசனாகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ஷாபூர் என்ற வேதத்தை அருளினான். தௌராத்தில் இருந்தது போன்று இதிலும் கட்டளைகள் இருந்தன. அதனால் இதன் பெரும் பகுதி இறைப்புகழ், நன்மாராயணம், அறிவுரை, தஸ்பீஹ் என நிறைந்திருந்தன. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரலை வழங்கியிருந்தான். அவ்வேதத்தை இவர்கள் ஓத ஆரம்பித்தால் ஜின்கள், மனிதர்கள், வனவிலங்குகள், பறவைகள் என எல்லா தலையசைத்து ரசிக்குமாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளின் மொழியும் தெரியும். அல்லாஹு தாலா இவர்களுக்கு இரும்பை மென்மையாக்கி இருந்தான். மிக எளிதாக உருக்கும் கவசங்கள் செய்து அதை அணிந்து கொண்டு போர்க்காலங்களில் எதிரிகளிடம் இருந்து தம்மை தற்காத்து கொள்வார்கள். மேலும் இவற்றை விற்று தமது குடும்ப செலவுகளுக்கு பொருளை ஈட்டுவார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். மலையில் இயற்கையின் ஏற்பாடு. அல்லாஹ் மேகங்களின் மூலம் மிக உயரத்தில் இருந்து மலையை பொழிய செய்கின்றான். இந்த மலை தமது அசல் வேகத்தில் பூமியில் விழுமானால் பூமியில் ஆங்காங்கு பள்ளம் ஏற்பட்டுவிடும். மேலும் எந்த உயிரும், மரமும், செடிகளும், கொடிகளும் பூமியில் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தமது ஆற்றலினால் ஆகாயத்தில் பல தடைகளை ஏற்படுத்தி உள்ளான். அவற்றில் முட்டி மோதி வருவதால் வேகம் குறைந்து பூமியை தொடுகின்றது. இதனால் பூமியில் யாவும் நலமுடன் இருக்கின்றனர். இயற்கையின் இந்த ஏற்பாடு அல்லாஹ்வின் ஆற்றலே. ஒரு ஃபரலை பற்றி. மரண சாசனத்தை நிறைவேற்றுதல். குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், சில வாரிசுகளின் பங்கு பாகத்தை பற்றி கூறிய பிறகு மரணித்தவருக்கு கடன் இருந்தால், அவர் ஏதாவது மரண சாசனம் எழுதி வைத்திருந்தால் அவை இரண்டையும் நிறைவேற்றிய பிறகே வாரிசுகள் தங்களுக்கான பாக பிரிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான். ஒரு சுன்னத்தை பற்றி. கல்வி பெருக துவா. கல்வி ஞானம் பெருக இந்த துவாவை ஓதிடுங்கள். ரப்பி ஜித்னி இல்மா. இறைவா, என் கல்வியை பெருக்குவாயாக. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. விற்ற பொருளை திரும்ப பெறுதல். ஒரு